நாட்டை கட்டி காக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள், அரசர்கள் உட்பட அந்த க்ஷத்திரிய வம்சத்திலே தோன்றியவர்கள் என்று வரும் பொழுது அவர்கள் டாட்டூ என்கின்ற அந்த பச்சை குத்தி கொள்ளலாம். இது போன்று அந்த பச்சை குத்தி கொள்ளும் போது ஒரு விதமான வலி என்பது உண்டாகும் தெரியுமா, ரத்தத்தை வெளிப்படுத்தும் தெரியுமா, அது போன்ற வலிகளை தாங்கக்கூடிய திறன் என்பது ஒரு இடத்திலே இருக்காது. அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய இளம் தலைமுறையினர் டாட்டூ என்ற பெயரிலே பச்சை குத்தி கொள்கிறார்கள். இவ்வாறு பச்சை குத்தி கொள்வதை நம்முடைய இந்து மத சாஸ்திரங்கள் அனுமதிக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில இடங்களிலே அனுமதிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அனுமதிக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் எந்த பிரிவினை சார்ந்தவர், பிரிவினர் அப்படின்னு சொன்னா நீங்கள் அந்த ஜாதி பிறப்பின் அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய ஜாதிக்குள் செல்லக்கூடாது. அந்த காலங்களிலே நம்முடைய சாஸ்திரங்கள் வரையறுக்கப்பட்ட காலத்தில் சொல்றதை விட எல்லா காலங்களிலுமே சாஸ்திரங்கள் இப்படித்தான் சொல்கிறது. எப்படின்னு சொன்னா, செய்கின்ற தொழிலின் அடிப்படையில் தான் அவரவருக்கான பிரிவுகள் என்பது பிரிக்கப்பட்டதே தவிர பிறப்பின் அடிப்படையிலே ஜாதிகளை பிரிக்கவில்லை. அவரவர் செய்கின்ற தொழில் என்று வரும் பொழுது காத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் இருக்கு தெரியுமா. காத்தல்னா என்ன? நாட்டை கட்டி காக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள், அரசர்கள் உட்பட அந்த க்ஷத்திரிய வம்சத்திலே தோன்றியவர்கள் என்று வரும் பொழுது அவர்கள் டாட்டூ என்கின்ற அந்த பச்சை குத்தி கொள்ளலாம். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த இலச்சினை அப்படின்னு சொல்லுவா. அவர்களுடைய சின்னம் என்ன, அதாவது நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே. நமக்கு தெரிஞ்சது சோழர்கள்லாம் பார்த்தோம்னா இந்த புலிக்கொடி, புலி சின்னம் அப்படிங்கிறது இருக்கும். கொடியிலே பார்த்தோம்னா புலி என்பது பறந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி பாண்டிய தேசத்தை சேர்ந்தவர்கள், பாண்டிய நாடு என்று வரும்பொழுது அவர்களுக்கெல்லாம் இந்த மீன், இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி ஒரு மீன்கிறது இருக்கும். அந்த மீன் கொடியை வைத்திருப்பார்கள். கொடி என்று வரும் பொழுது அவர்களுடைய இலச்சினை என்பது, அவர்களுடைய சின்னம் என்பது, அவர்களுடைய சிம்பல்ங்கிறது மீன் சின்னமாக இருக்கும். அதே மாதிரி சேர நாட்டை சேர்ந்தவர்கள் என்று வரும்பொழுது பார்த்தோம்னா அவர்கள் வில்லை வைத்திருப்பார்கள். அந்த வில்லு தான் அவர்களுடைய கொடியிலே இருக்கும். இப்படி அந்த சிம்பலை வச்சு இந்த நாட்டை சேர்ந்தவன், இவன் இந்த நாட்டு போர் வீரன் என்பதை கண்டுபிடிப்பார்கள் தெரியுமா. அதுபோல் ஒரு போருக்கு செல்வதற்கு முன்னால் இவர்கள் போர்க்களத்திலே முன்னின்று சண்டை போடக்கூடிய வீரர்கள் என்று வரும்பொழுது அவர்களுடைய உடம்பிலே அந்த நாட்டினுடைய சின்னத்தை பொறித்து கொள்வது என்பது, பச்சை குத்தி கொள்வது என்பது வழக்கத்திலே இருந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஒரு மீன் சின்னம் என்பது அவருடைய முதுகிலேயோ அல்லது அவருடைய தோளிலேயோ இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு மீன் சின்னத்தை அவர் நெஞ்சிலே இந்த இடத்திலே பச்சை குத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். இப்படி அதே போல் இறைவனின் பால் இருக்கக்கூடிய பக்தியினுடைய வெளிப்பாடாகவும் கூட, முருகப்பெருமானின் மேல் இருக்கக்கூடிய அளவு கடந்த பக்தியின் வெளிப்பாடாக கூட நிறைய பேர் வேல் சின்னத்தை பச்சை குத்தி கொள்வார்கள். இவை அனைத்துமே அவருடைய மனதில் ஆழ பதிந்த ஒரு விஷயத்தை, இதுதான் என்னுடைய உயிர், நான் இதை உயிராகவே கருதுகிறேன் சொல்றா இல்லையா. என்னுடைய நாடு, என் தேசம்தான் எனக்கு உயிர் என்று கருதக்கூடிய அந்த க்ஷத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய உடம்பிலே பச்சை குத்தி கொண்டார்கள். மாறாக நீங்கள் கேட்டிருப்பது போல் இக்கால இளைஞர்கள் ஒரு டிசைனிங்காக, ஒரு ஸ்டைலுக்காக பச்சை குத்திக்கிறார் இல்லையா, அது தவறுதான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் சாஸ்திரம் அனுமதிக்கிறதா என்று கேட்டால், இங்கே நம்முடைய மனமானது எந்த ஒரு விஷயத்தின் பால் ஆழ பதிந்திருக்கிறதோ, எதனை தன்னுடைய உயிராகவே கருதுகிறதோ அந்த இலச்சினையை, அந்த சின்னத்தை, அந்த பெயரை தன்னுடைய உடம்பிலே பச்சை குத்தி கொள்வதை அனுமதிக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக அந்த க்ஷத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக பச்சை குத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லி இருக்க. மற்றபடி இந்த அந்தணர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தோம், அவர்கள் சௌமியமாக இருக்க வேண்டும் சொல்றார். கற்றலும் கற்பித்தலும் தான் அவர்களுடைய தொழில். அவர்களுடைய உடம்பானது இது போன்று அந்த பச்சை குத்தி கொள்ளும் போது ஒரு விதமான வலி என்பது உண்டாகும் தெரியுமா, ரத்தத்தை வெளிப்படுத்தும் தெரியுமா, அது போன்ற வலிகளை தாங்கக்கூடிய திறன் என்பது ஒரு இடத்திலே இருக்காது. மேலும் அவர்களுக்கு அதன் மூலமாக நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள் என்கின்ற அந்த காரணத்திற்காக அவர்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்படவில்லையே தவிர மற்றபடி எல்லோருமே பச்சை குத்தி கொள்ளலாம்.
விரும்பினால் அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், பிறப்பின் அடிப்படையில் ஜாதிகளை தீர்மானிக்கவில்லை. இதிலேயே பார்த்தோம்னா கூட க்ஷத்திரிய பிராமணர்கள் என்று கூட இருப்பார்கள். யார் க்ஷத்திரிய பிராமணர்னு சொன்னா நம்ம புராணத்திலே ஒரு உதாரணத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர் பிறப்பால் அந்தணராக இருப்பார், ஆனால் மிகச்சிறந்த போர் வீரர்களாக கூட இருப்பார்கள். எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருந்திருக்கா. அமைச்சர் கூட பார்த்தோம்னா ஒரு அந்தணராக இருப்பார், ஆனால் அரசனோடு இணையாக சென்று போரிடுவார். நம்ம இன்னமும் சொல்ல போனா துரோணாச்சாரியரை எடுத்துக்கொள்ளலாம். துரோணாச்சாரியார் என்பவர் ஒரு குரு, ஆனால் அவர் அஸ்திர வித்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாக இருந்தார். அவர் க்ஷத்திரிய பிராமணராகவே இருந்தார். அவர்களுக்கெல்லாம் பச்சை குத்தி கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதற்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்டிருப்பது போல் இந்த காலத்து இளைஞர்கள் டாட்டூ என்ற பெயரிலே ஸ்டைலாக பச்சை குத்தி கொள்வதை எந்த சாஸ்திரமும் அதனை ஊக்குவிக்காது. அது தவறுதான். ஆனால் ஸ்டைலுக்கு இல்லாமல் என்னுடைய மனதிலே ஆழ பதிந்த விஷயம். இன்னைக்கு கூட இந்த காலத்து இளைஞர்கள் கூட நிறைய பக்திவான்களை பார்க்க முடிகிறது. நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த சுப்பிரமணிய சுவாமியே தன்னுடைய உயிராக கருதி வருடா வருடம் காவடி எடுப்பவர்களும் இருப்பார்கள். அவர்கள்லாம் பார்த்தோம்னா அழகா வேல் சின்னத்தை தன்னுடைய தோளிலேயே பச்சை குத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை பார்த்து அடியேன் தலை வணங்குகிறேன். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.